வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் நம்ம வந்து ஃபேன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபேன் ஸ்ட்ரோக் வந்து நம்ம பார்ட் 6ல் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேன் ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணி இந்த 3 ஃப்ளவர்ஸையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்காக ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவரோட ஷேப் கிடச்சிருக்கு. சும்மா அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க. ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு ஃபுல் ட்ரேஸ் தேவையில்லை, நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சா போதும். இப்போ இந்த 3 ஃப்ளவர்ஸ்க்கும் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு 3 லீவ்ஸ், இது வந்து நம்ம இஷ்டம் தான். இப்போ இங்கே வந்து இதுக்கு சைடில் 2 போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 லீவ்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து இந்த அசம்பிளிங் எப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் நான் வந்து இந்த அசம்பிளிங்கில் இன்றைக்கி சொல்லித்தரேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் முடிச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் இருக்குது, ஃப்ளவருக்கு அடியில் இந்த லீஃப் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த லீஃபை முடிக்கிறோம். இந்த ஃப்ளவருக்கு அடியில் இந்த 2 லீஃப் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே அடியில் 3 லீஃப் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். கடைசியாக ஃப்ளவர்ஸ் போட்ட பிறகு இந்த 3 லீவ்ஸ் போட்டால் போதும். ஏன்னா இந்த ஃப்ளவரை இது ஓவர்லேப் பண்ணுது. ஏற்கனவே லீஃப் எப்படி வரைகிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு லீஃப் போடுறேன். இப்போ ப்ரஷ் லோடிங்க்கு வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். க்ரீன் அண்ட் எல்லோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க, பழைய வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஃப்ளவர் இருக்குது, இதை பற்றியே நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பாருங்கள், நம்ம இது ஏற்கனவே போட்டது தான். அதே லீஃபை சேம் ஸ்பாட்டில் இருந்து அப்படியே கொண்டு வந்துடும். இவ்வளோதான். இப்போது இதே மாதிரி எல்லா லீவ்ஸையும் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த 3 லீஃப் தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், லீஃப் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். இந்த 3 லீவ்ஸ் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஃபேன் ஸ்ட்ரோக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே இதில் போட போகிறோம். இப்போ ஃபேன் ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து இப்படியே கொண்டு வரோம். இதில் வந்து 5 பெட்டல்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிங்கிள் பெட்டல் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபேன் ஸ்ட்ரோக்கில் 5 பெட்டல்ஸ் போட போகிறோம். பேப்பரை வந்து நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி 5 பெட்டல்ஸையும் நம்ம இந்த மாதிரி மெதுவாக போடுங்க. நான் இப்போது ஸ்லோவாக நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுக்காக தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நான் பண்ணலை. இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் வந்து அழகாக வந்துடும். இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஆரஞ்சு வந்து பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் டைம் வந்து யூஸ் பண்ணலாம். இது மேலே நீங்கள் வந்து பெட்டல்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெட்டல் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இந்த பெட்டல் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அது மேலே கொஞ்சம் பெட்டல் நமக்கு இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பார்க்க இது டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்டில் இருக்கனால நம்ம இதை வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டரில் நம்ம டாட்ஸ் மாதிரி வைப்போம், அதனால் லைட்டாக அந்த ப்ரஷ் பேக்கில் இருக்க பெயிண்ட்டை கூட நீங்கள் இதில் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டாட்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சும்மா ஒரு சின்ன டெக்னிக் தான். இந்த மாதிரி லைட்டாக அந்த ப்ரஷ்ஷோட பேக்கை வச்சு நீங்கள் சென்டரை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லீஃப் உள்ளே போயிருக்கு இல்லையா, இந்த லீஃப் மேலே வந்து அழகாக இருக்கும். அதனால் நான் இப்போ ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி க்ரீன் லோட் பண்ணிவிட்டு இந்த 3 லீவ்ஸையும் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே போட்ட அதே லீஃபை நம்ம இங்கே போடுறோம். அவ்வளோதான்.
இந்த லீஃபில் கொஞ்சம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, குட்டி குட்டியாக லீவ்ஸ் வந்து என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ இந்த லீவ்ஸ் போட்ட பிறகு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த 3 லீவ்ஸை மட்டும் ஓவர்லேப் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி நான் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபேன் ஸ்ட்ரோக் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்க, வந்து ப்ரஷ் வந்து ட்ரை ஆயிடுது, ஃபேன் ஸ்ட்ரோக் போடும்போது இப்படி ஃபுல்லாக வரல அப்படின்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டிப்பை மட்டும் நீங்கள் வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஃப்ளோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸியாக வரும். அதனால் ட்ரை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதீங்க, திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் அதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இது போட்டாச்சு. இதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஃப்ளவர், அது நம்ம கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் இங்கே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 ஃப்ளவர்ஸ் போட்டுட்டோம். இந்த இடத்துல இருக்கு இல்லையா சின்ன சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி சும்மா ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு டெக்கரேஷனுக்காக பண்ணிக்கலாம், குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த லைன்ஸ் மட்டும் இந்த மாதிரி போடுறதுக்கு எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது, குட்டி ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி போடும்போது ஃப்யூச்சரில் நீங்கள் சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் எல்லாம் பழகும்போது இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஸ்டெம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே ஒரு கட் வரும், இங்கே ஒரு கட். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ். ஆக்சுவலாக தின் ப்ரஷில் போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இங்கே டாட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது வந்து பாருங்கள், ஒரு சின்ன டூல் எடுத்துக்கிட்டேன். டாட் பெயிண்டிங் டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஈவனாக வரணும்னு இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் பிளாக் டாட்ஸ் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா லைட்டாக அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக லெமன் எல்லோ எடுத்துகிட்டு அதில் டாட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போ டாட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இங்கே சைட்லலாம் நீங்கள் டாட்ஸ் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் எல்லாம் வைக்கலாம். நான் அதுக்காக தான் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் லீவ்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், சின்ன லீஃப் ஃபோல்ட் பண்ணுறது எப்படி, கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. கட்டாயம் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம க்யூட்டாக எப்படி லீவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.